உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு துரோகம் நினைச்சவங்க, உங்கள காயப்படுத்தினவங்க, இவங்கள நினைக்கும் பொழுது உங்களுடைய மனசு ரொம்ப காயப்படுதா? ரொம்ப எரிச்சலாகுதா? அவங்கள எப்படியாவது பழிவாங்கணும்னு தோணுதா? நண்பர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆனா ஒரு உண்மைய சொல்லட்டுமா? இந்த நொடியில அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு குடுத்த வலிய விட, அவங்களுக்கு எதிரின்னு நீங்க குடுத்த அந்த முக்கியத்துவம் தான் உங்கள ரொம்பவே காயப்படுத்தும். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன பிராக்டிகலா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும், ஏன் உங்கள வெறுக்கிறவங்களையும் சேர்த்து நீங்க நண்பர்களாக பாருங்களேன். உடனே உங்க மனசு கேட்கும், எனக்கு துரோகம் பண்ணவன நான் எப்படி நண்பனா பார்க்க முடியும் அப்படின்ட்டு. நண்பனா பாருங்கங்கிறது, நீங்க அவங்கள உடனே போயிட்டு நேர்ல பார்க்கணும்னோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னோ அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. உங்க மனசளவுல நீங்க அவங்கள எதிரியா பார்க்காம இருந்தாலே போதும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது, ஒருத்தர் ஒரு ராங் ரூட்ல தவறா நம்மள இடிக்கிற மாரி வந்தா நமக்கு என்ன தோணும்? இயல்பாவே கோபம் வருமா இல்லையா? ஆனா அதே நபர் அந்த ஹெல்மெட்ட கழட்டி பார்க்கும் பொழுது, அவர் நண்பரா இருந்தா உங்களுக்கு எப்படி தோணும்? உடனே அந்த கோபம் எல்லாமே மறைஞ்சு நமக்கு ஒரு ஸ்மைல் வருமா? நம்ம சிரிப்போமா? அதே அவங்கள நேர்ல பார்க்கும்போதோ, இல்ல பேசும்போதோ, நீங்க ஒரு எதிரி மாதிரி கொஞ்சம் கடுமையா கூட நீங்க நடந்துக்கலாம். அதுல தப்பு இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள அவங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற அந்த வன்மத்த மட்டும் தூக்கி போட்டுருங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? அப்படின்னு மட்டும் நீங்க நெனச்சு பாருங்க. வெளியில நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா நீங்க மனசார நெனச்சா மட்டும் போதும். ஏன்னா, நீங்க உலகத்துல நீங்க என்னதான் ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு செஞ்சாலும், தீங்கு செஞ்சாலும், அவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சா போதும். அப்படி நீங்க நெனைக்க உங்களுடைய மன ஆற்றல் கூடிக்கிட்டே தான் போகும். இந்த உலகத்துல நீங்க ஒருத்தர எதிரியா பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு தொந்தரவு. அவங்கள நீங்க நண்பரா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்கள வீழ்த்த யாராலயும் முடியாது. நான் இத ஒரு அட்வைஸா ஷேர் பண்ணல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லன்னா பரவாயில்ல. ஆனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புத்தாண்டுல நம்ம மனசுல இருக்கிற அந்த அன்னெசசரி வெயிட்ட விட்டுருவோம். அமைதி நம்ம மனசுக்குள்ள இயல்பாவே இருக்கு. அத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த புத்தாண்டு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியும், தெளிவும் உருவாகட்டும்னு நான் மனசார விஷ் பண்றேன். நன்றி.